ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் குழிப்பணியாரம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உடனே நீங்கள் பார்க்கலாம். குழிப்பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, புழுங்கரிசி, வெல்லம். அவ்வளோதான். இவ்வளோ கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக வீட்லேயே ஸ்வீட்டான குழிப்பணியாரம் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், குழிப்பணியாரம் செய்யறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் புழுங்கரிசி, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் புழுங்கரிசி, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு இந்த மூணுத்துலேயும் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஒரு சின்ன பீஸ் வெல்லம், 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெயிட் உடனே குழிப்பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தோன்னே 4 ஹவர்ஸ் நல்லா செட் ஆக விட்டுறணும். 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாவை குழிப்பணியார கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க குழிப்பணியார மிக்ஸை ஒரு குழிலையும் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா லைட்டாக பாயில் ஆனோன்னு திருப்பி போட்டுக்கோங்க. குழிப்பணியார கல்லில் ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க குழிப்பணியார மிக்ஸை ஒரு குழிலையும் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். குழிப்பணியார ஸ்டிக்கை யூஸ் பண்ணி திருப்பி போட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஸ்வீட்டான குழிப்பணியாரம் ரெடி. இந்த வீடியோவில் பார்த்த ஸ்வீட் குழிப்பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.